நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ஐநூறுரூவாயை கடன் வாங்கியிருக்கிறாரு. இந்த ஐநூறுரூவாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 குடும்பமே அடிச்சுக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா சரக்கடிக்க காசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பக்கத்து வீட்டுக்காரரை பிடிச்சி ஒரு 500 குடும்பப்பில் வீட்டில் வேறு பொண்டாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பிட்டை போட்டு காசை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அந்த அன்றைக்கே இவர்கிட்ட கேட்டுக்கிறாரு, மாப்பிள்ளை எனக்கு பர்சனலாக கொஞ்சம் செலவு இருந்தது, அதனால தான் நான் கட்டாயமாக 2 நாள் கொடுத்துறேன்டா மாப்பிள்ளை, இந்த வாரம் சம்பளம் வந்தோடனே அப்படிங்கிற மாதிரி பிட்டை போட்ட உடனே சரி போய் தொலைது போ கொடுத்தாச்சு முதல்ல வாங்கிக்கலான்னு அவரும் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்த காசு என்ன ஆகி போச்சுன்னா, அதாவது 2 நாளில் கொடுக்குறேன்னு சொன்ன வாங்கின ஆள் பார்த்தீங்கன்னா 1 மாதமாயும் தரலை. இவரும் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கடா போனோன்னு கேட்க, இன்னைக்கு கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்ல இவர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடை வாங்கின வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜோடியாக தான் வேலைக்கு போவாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி அந்த அக்கா கையில் கொடுத்துருவாரு. அதனால் நம்ம தலைவர்கிட்ட காசு வர்றது டவுட்டு. இவர் வேறு பக்கம் தான் கடை வாங்கி ஒன்று கொடுத்தாகணும். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறாரு கடை வாங்கும்போது, இதை நான் உங்கள்கிட்ட கடை வாங்குறது எக்காரணத்துக்கு கொண்டு என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் பார்த்துக்கா, இல்லைன்னா குடும்பமே 2ஆகி போயிடும். எனக்கோசரம் இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுறா, நான் உனக்கு கொடுத்துட்றேன், அவளுக்கு தான் வாங்குறேன், இருந்தாலும் அவள் புரிஞ்சிக்காமல் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருப்பா, அதனால் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இதே மனசில் வச்சுட்டு மனுஷன் வெளியில் தான் கேட்டுக்கிறார தவிர வீட்டில் வந்து ஒரு நாளும் கேட்டதில்ல. இதை இப்போ நோட் பண்ணிகிட்டே இருந்தார். இவர் பார்க்கல போகிறது வரதாவே அசால்ட்டாக சுற்றிக்கிட்டே இருந்தார். 1 மாதங்கிறது 2 மாதமாக ஆகிப்போச்சுங்க. இவருக்கு ஒரு அர்ஜென்ட் வந்துருச்சு. அதாவது அவர் வீட்லேயும் குழுவு கட்டணும், காசு பத்தலை. சரி இன்றைக்கி மேலே பார்த்தா வேலைக்கு ஆகாது, போய் வீட்லேயே காட்டுற வேண்டியதானே. கார் ரைட்டாக அந்த அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க வந்தார். சம்பளம் வாங்கியிருப்பாங்க எப்படியோ. இன்றைக்கி போய் அந்த பிள்ளைகிட்டனா சொல்லி ஒரு 500 வாங்கிட்டு வந்துடலாம், என்ன பண்ணி தொலைகிறது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போக, முரளிங்க ஏன்டா என்னடா ஆச்சு, ஏகுடா இப்போ இங்கே வந்த அப்படிங்க, காசு என்னடா ஆச்சுன்னு கேட்க, சத்தம் போடாமல் கேள்றா, வீட்டில் வேறு அவர் இருக்கிறா, நான் கட்டாயமாக நான் நாளைக்கு ரெடி பண்ணி தரேன்ல, சாயங்காலத்துக்குள்ளே ரெடி பண்ணி தரேன்டான்னு இவர் பம்பிக்கிட்டே பேச, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா யார் அது வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வெளியே வர. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்காட்டியே நம்ம தலைவர் சொல்லிவிட்டாருங்க. அதாவது கணக்கு கொடுத்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த அக்காட்ட கேட்க, ஏம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 500 வாங்கிட்டு வந்தா, நானும் இன்றைக்கி தருவேன் நாளைக்கு தருவான்னு பார்த்தேன். பழக்கத்துக்கோசரம் அவ்வளோதாம்மா பண்ண முடியும், இதுவும் உனக்கு தெரிஞ்ச சண்டை வந்துடும் சொல்லி சொல்ல வேணான்ட்டான். நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி கொடுத்துருவான்னு பார்த்தேன். இவன் இதனால் வேறு கொடுக்கல கண்ணு, எனக்கு வேறு நாளைக்கு லோன் கட்டணும் நைட்டு, நீ எப்படியோ இருந்தால் கொடுக்கணும் அப்படிங்க. நீ என்ன மயிருக்குன்னா நீ அவர்கிட்ட தர அப்படின்னு அந்த அக்கா எடுத்த வேகத்தில் சட்டார்னு பேசிடுச்சு. ஏதோ உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட வார்த்தை வேறு வாங்கணுமா, மூடிட்டு என் காசை எடுத்து வைங்கடி அப்படிங்க. நீ எவன்டா, நீ எங்கிட்டையாட காசு கொடுத்த, ஏன்டா என்ன மயிருக்கு நீ 80 காசு தர, நீயாச்சும் அவனாச்சும், அவனை கூட்டிகிட்டு போய் கொல்றையா கொல்ல இல்லை தூக்கிட்டு போய் உள்ளே உட்காந்து வைக்கிறியா உட்காந்து போய் போட்டு சாத்திரையா சாத்தி விட்டு போடா. எங்கிட்ட காசு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்கலாம், மரியாதை கெட்டு போயிட்டு அந்த அக்கா பக்கத்தில் வீட்டுக்கு போயிடுச்சு. வந்துருச்சு வெள்ளங்கம். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசியிருந்தாலும் இப்போ கம்முன்னு போயிருப்பார். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் என் பணத்தை வாங்காமல் நான் போக மாட்டேனா, நீ என்ன பண்ணுவியா அது பண்ணியா, நீ எவன் கையில் கால் ஒழுங்கி எனக்கு தெரியாது, மூடிட்டு என் பணத்தை கொடுத்துட்டு கிளம்புடா அப்படின்ட்டு உட்காந்துட்டு அவங்க கூட்டு அசல். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பணத்தை வாங்கி போட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா, இதுக்கு மேலே வாங்க, இனிமேல் நாட்டுக்கிட்டு செத்த கூட நான் 10 பைசா தரமாட்டேன், இதுக்கு தாண்டா அக்கம் பக்கம் இருக்கிற அவகாசமே ஆகாதுன்னு நான் சொல்கிறது. என் மண்ணாட்டி எதுக்கு தான் உங்கள் கூடையெல்லாம் சேர வேணாண்ணா, என்னை அடிக்கணும் செருப்பாலன்ட்டு அந்த ஆளு பாக்கில் பேசிக்கிட்டு அவர் திட்டிகிட்டு உட்காந்துக்கிறாரு பாவம் பணத்தை கொடுத்துட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இருக்கிறா நம்ம ஒரு இடத்துல வாங்கிட்டு வரேன்ட்டு இவர் பாக்கில் போனார். 10 நிமிஷம்ட்டு போனவர் தான், அவ்வளோதான். அவருக்கு போனவர் மத்தியானம் காலையில் 11 மணிக்கு போனவர், மத்தியானம் 4 மணி ஆகியும் வரல. இவரும் உட்காந்து பார்த்தாரு. அந்த அக்கா வர்றது ஊட்ட சாத்திட்டு அந்த அக்காவும் வேறு எங்கேயோ போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பூட்டின வீட்டில் கட்டி போட்ட நாயாட்டம் உட்காந்து பார்த்தாரு. வேலைக்கு ஆகலை. எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு இங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அவர் பொண்டாடிக்கிட்ட சொல்ல, ஓஹோ அந்தளவுக்கு ஆகி போச்சு அவங்களுக்கு, வாங்க அவங்க எப்போ வேணாலும் வரட்டும் வாங்க, நம்ம இன்றைக்கி வாங்காமல் விடக்கூடாதுன்னு அந்த அக்காவும் அந்த அண்ணனும் கரெக்டாக வர, இவங்க 2 பேரும் வர. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சண்டை ஒன்று பற்றிக்குச்சிங்க குப்புன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பச்சையாக 2 பேர்த்து குடும்பம் கழுவி ஊற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊரே கேடு நாடே கேடுன்னு ஞாயிற்றுக்கிழமை சிரிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னடா வலிங்கும் போது, ஏங்க நான் 500 வாங்கினேன் இல்லைன்னு சொல்லலாம், இப்போ 500 என்னால் கொடுக்க முடியாது, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த 500 கொடுக்கவே மாட்டேன். நான் அவனுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்களோ பண்ண சொல்லுங்கள், இதுக்கு மேலே நான் ஸ்டேஷனுக்கு இன்னும் 5000 செலவானாலும் பரவாயில்ல, 50000 செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆள் இந்த 500 எத்தான் சாக்குன்னு உள்ளே விட பார்த்துட்டான். அதுக்கப்புறம் முட்டி மோதி பார்த்தாங்க, இது எதுக்கு போனது போய் தொலையிட்டான்,
அவ்வளோதான் அந்த நாய்க்கு சவகாசம்னு பார்ப்பான். அந்த 500 கொடுத்த மனுஷன் இனிமேல் காசு வேணாம், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், உங்கள் சவகாசமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு அவர் பாக்குள் வீட்டுக்கு போயிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறது பெருசு இல்லை, ஆள் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி சில்லற நாய்கிட்டெல்லாம் கொடுத்துட்டா வாங்குறது ரிஸ்க்கு. கொடுத்த நம்ம கடைசியில் அவனுக்கிட்ட கடன் கேட்க போன மாதிரி கவ்வான்னு காற்று உட்காந்துருது எந்திரிச்சு வர நிலைமை ஆகி போயிடும். கடைசியில் நம்ம வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாதிச்சு காசு அடுத்து வந்துங்கிற மாதிரி ஆகி போயிடும். சிலர் கொடுக்கலான்னு நினைப்பாங்க. சில பல காரணம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இதுதான் ஜாக்க வேணும், ஏன் கொடுக்கணும், என்ன பண்ணிட போகிறான், தலைவாக தூக்கிட போகிறான் அப்படிங்கிற ஒரு கிறுக்குத்தனமான ஆளுகளும் இருக்கிறானுங்க. கடைசி வேலை அதை கொடுக்கவே மாட்டானுங்க.